லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிற இந்த ஸ்நாக்ஸை நம்ம 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும், இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் வெங்காயத்தை வதக்கிட்டேன். இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுமே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கும்போது நமக்கு இந்த ரெசிபி சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நமக்கு சிம்பிளான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிப்பியை ஃபுல்லாக கோதுமை மாவுலேயும் மைதா மாவுலேயும் கூட செய்யலாம். ஆனால் நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். இப்படி செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை நான் இந்த மாதிரி 3ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஒரு உருண்டையை நான் அப்படியே தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம நல்லா பெருசாக ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம நார்மல் சைஸ்லேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஒரு ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கணும். இதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா கட்டர் இருந்தால் கூட ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப திக்காக வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தாலே நமக்கு ஸ்நாக்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு ஷேப் எடுத்து மேலே வச்சுட்டு அதை நல்லா அழுத்தி விட்டுருங்க. இது நல்லா மேலே அழுத்தி விட்டதுக்கப்புறமா இந்த 2 ஓரங்களையும் நம்ம கைகளால் நல்லா ஃபிங்கர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து அதோட ஓரத்தில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கலாம். அப்படி பின்னாடி திருப்பிட்டு கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி மடக்கிக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக மடக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கிடச்சிரும். நம்ம கடைசியாக முடிக்கும்போது இந்த ஓரத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதே ஷேப்பில் செஞ்சு வச்சிட்டோம். இதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம கடாயில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்நாக்ஸை நம்ம போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்தாலே போதும். நமக்கு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you friends.